பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். ஜோலார்பேட்டை அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீரில் இறைச்சி கழிவுகள் கலந்து வந்ததால் பரபரப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டை அடுத்த அம்மனாங்கோயில் ஊராட்சிக்குட்பட்ட முத்தானூர் பகுதியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. சுமார் 5 வருடங்களுக்கு முன்பு அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் விநியோகிப்பதற்காக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டுள்ளது. அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் குறிப்பிட்ட கால இடைவெளியில் சுத்தம் செய்வதற்காக கட்டப்பட்டுள்ள இரும்பு படிக்கட்டுகள் துருப்பிடித்து உடைந்திருப்பதால் அதில் சுத்தம் செய்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போனது. நீண்ட நாட்களாக அந்த தண்ணீர் சுத்தம் செய்யப்படாமல் அப்படியே பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. இந்நிலையில் இன்று அந்த பகுதி மக்களுக்கு விநியோகிக்கப்பட்ட குடிநீரில் கோழி இறைச்சிறகுகள், எலிவால் உள்ளிட்ட இறைச்சி கழிவுகள் கலந்து வந்ததால் தண்ணீர் கலங்கலாகவும் துர்நாற்றம் வீசியும் காணப்பட்டதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கும் வார்டு நம்பருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கடந்து சென்றுள்ளனர். அது மட்டுமன்றி அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டரிடம் இது குறித்து அப்பகுதி மக்கள் கேள்வி கேட்கையில் பஞ்சாயத்து தலைவரின் பெயர் கெட்டுப்போகக்கூடாது என்றும் உடைந்து விடும் அளவிற்கு தொட்டி இருக்கிறது என்று கேட்டதற்கு இது ஒரிஜினல் சிமெண்டில் கட்டப்பட்டது என்றும் நகைச்சுவையாக கூறியது சிரிப்பலையை ஏற்படுத்தியது. மேலும் இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், எங்கள் ஊர் பிள்ளைகள் இறைச்சி கழிவுகள் கலந்த குடிநீரை தெரியாமல் பள்ளிக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். இன்னும் அநேகர் வீட்டில் இதை எடுத்து சென்றிருக்கிறார்கள். இதை குடிக்கின்ற பட்சத்தில் என்ன விபரீதங்கள் ஏற்பட போகிறதோ என்று தெரியவில்லை. அதற்கு முன்பு துறை சார்ந்த அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுத்து எங்களுடைய சுகாதாரத்தை காக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். இதனால் சுமார் 2 மணி நேரம் அந்த பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது.